அத்தியாயம் 98 விபத்து தரையிறக்கம். தரன் அவன் மார்பில் விழுந்தான். அவன் மூக்கு நேரடியாக எரியும் சூடான தரையைத் தொட்டது. அவர் வலியால் முனகி, தனது தலையில் நேரடியாக விபத்துக்குள்ளான நபரை சபித்தார். ஸ்டே! யாருப்பா? தரன் சொல்லி முடிப்பதற்குள், யாரோ ஒருவரின் கை அவரது தலையின் பின்புறத்தில் அழுத்தியது. அவரது முழு முகமும் சூடான மணலில் புதைந்தது. வலிமிகுந்த சத்தத்துடன், தரன் வளைந்து கொண்டு, தலையில் அழுத்திக் கொண்டிருந்த கையை நகர்த்த முயன்றார். மறுபுறம், தரனின் மீது மோதிய அந்த உருவம் உடனடியாக எச்சரிக்கையுடன் பின்னோக்கி குதித்தது. தரன் எழுந்து நின்று, தனது தேவதை முகத்தை அழிக்க முயன்ற நபரை முறியடிக்கப் போகிறான். ஆனால் பின்னர் தரனுக்கு பின்னால் பார்த்திபன் அதிர்ச்சியடைந்த குரல் ஒலித்தது. டேய் கபிலா! திகைத்துப் போன முகபாவத்துடன், தரன் அவசரமாக தனது அழுக்கான சிவப்பு முடியை அகற்றிவிட்டு அந்த உருவத்தை பார்த்தான். அது கபிலன்! எனக்கென வந்த தெய்வமே! கபிலனை அகன்ற கண்களால் பார்த்துக் கொண்டே அவன் கத்தினான். பின்னர் திடீரென்று தரன் அவன் தலைமுடியைப் பார்த்தான். முன்பு போலல்லாமல் கபிலனின் தலைமுடியின் மூலை வெள்ளியைப் போல தெளிவாக மின்னியது. உன் தலைமுடிக்கு என்ன ஆச்சு? கபிலன் குழப்பமடைந்தான். ஆனால் பின்னர் அவன் இருவரையும் பார்த்து கண்களை சிமிட்டினார். ஒரு விசித்திரமான போர்ட்டல் என்னை வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? மேலும் எனக்கு வயதாகிவிட்டதாக நினைக்கிறேன். அதனால்தான் என் தலைமுடி வெண்மையாக மாறுகிறது. பார்த்திபன் மற்றும் தரம் இருவரும் கபிலனை பார்த்து வாயடைத்துப் போனார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது, தரனின் தலைக்கு மேலே சில மீட்டர்கள் உயரத்தில் மற்றொரு சிறிய நுழைவாயில் தோன்றியது. தரனின் தலை அந்த நுழைவாயிலை பார்த்ததும் பதறிப்போனான். நுழைவாயிலிலிருந்து ஒரு சிறிய கைமுட்டி அளவு உருவம் வெளியே வந்தது. ஆனால் அந்த உருவம் வேறொருவர் மீது மோதுவதற்கு முன்பு காற்றில் நிலையாக நின்றது. கபிலன் நுழைவாயிலிலிருந்து வெளியே வந்த பிறகு பறக்கத் தொடங்கிய சிறிய பறவையை பார்த்து நிம்மதிப் பெருமூச்சு விட்டான். நீ நல்லா இருக்கீங்க, அது நல்லது. பியா ஈரமான கண்களுடன் கபிலனை பார்த்தாள். அவள் தன் இறக்கைகளை விரித்து, கபிலனை நோக்கிப் பறந்து சென்று அவன் தலையின் மேல் அமர்ந்தாள். திடீரென்று அந்த நுழைவாயில் என்னை உள்ளே இழுத்துவிட்டபோது நான் இறந்துவிட்டதாக நினைத்தேன். பியா பேசிக் கொண்டிருக்கும்போது கபிலன் தரையில் குனிந்து பார்த்தான். அவனது கால்களுக்குக் கீழே லேசான எரியும் உணர்வு ஏற்பட்டது. தரை முழுவதுமாக சிவப்பாக இருந்தது. மண்ணிலிருந்து லேசான புகை வெளியேறியது. கபிலன் தனது கால்களை மானாவால் பூசிக்கொண்டு சுற்றிப் பார்த்தான். பெரிய எரிமலைகள், ஏரிகள் மற்றும் எரிந்த சிவப்பு நிலம் மட்டுமே தெரிந்தன. பின்னர் அகன்ற கண்களால் தன்னை பார்த்துக் கொண்டிருந்த பார்த்திபன் மற்றும் தரனை பார்த்தான். கபிலன் அவர்களைப் பார்த்த நொடியே, தான் கோபுரத்தின் 7வது மாடியில் இருப்பதை அறிந்தான். ஆனால் கேள்வி என்னவென்றால், அவன் இங்கே எப்படி இருந்தான்? வானத்திலிருந்து நேரடியாக வந்த ஒரு ஆச்சரியமான குரலால் கபிலனின் எண்ணங்கள் கலங்கின. கபிலன் வானத்தைப் பார்த்தான். ஒரு நடுத்தர வயது கொம்புள்ள மனிதன் தன்னை நோக்கி மிதந்து வருவதைக் கண்டான். அந்த மனிதன் கருமையான ஆடைகளை அணிந்திருந்தான். கண்மணிகளுக்குப் பதிலாக சிவப்புக் கோடுகளைக் கொண்ட அவனது கண்கள் ஆர்வத்துடன் கபிலனை நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்தன. என் மாடிக்கு இன்னொருத்தர் வந்தாரு. சோதனை ரொம்ப நேரமா முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? கபிலனை அலட்சியமாக கேட்டதால், அந்த மனிதனின் கண்களில் இருந்த ஆர்வம் ஒரு நொடிக்குப் பிறகு மறைந்துவிட்டது. கபிலன் மிதக்கும் மனிதனை நேரடியாக பார்த்துக் கொண்டே தலையை ஆட்டினான். டோட், எனக்கு தெரியாது. அந்த மனிதன் கபிலனை கண்களால் கூர்ந்து பார்த்து, தன் ஆள்காட்டி விரலை அசைத்தான். கபிலனின் மணிக்கட்டில் ஒரு விசித்திரமான வேலைப்பாடு தோன்றியது. சரி, நீ எப்படி இங்கே வந்தாய் என்பது முக்கியமில்லை. நான் உன் மணிக்கட்டில் கவுண்டரை வைத்தேன். நீ மற்ற இருவரிடமும் கூடுதல் தகவல்களைக் கேட்கலாம். பார்த்திபன் மற்றும் தரனை நோக்கி சுட்டிக்காட்டிய பிறகு, மிதக்கும் மனிதன் திரும்பி மேகங்களுக்குள் மறைந்தான். இந்த முறை அந்த மனிதனுக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் முதலில் கபிலனின் தோற்றம் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இரண்டாவதாக, அவர் தனது மாடிக்கு வந்தபோது கபிலனின் இருப்பை அவர் உணரவில்லை. என்ன ஒரு விசித்திரமான பையன்! எனக்கு சரியாக ஞாபகம் இருந்தால், அவன் காதுகளில் மாட்டிருக்கும் அந்த காதணியால்தான் என்று நினைக்கிறேன். தரனும் பார்த்திபனும் ஏற்படுத்திய குழப்பம் இல்லையென்றால், கபிலன் தனது மாடியில் தோன்றியதை அந்த மனிதன் அறிந்திருக்க மாட்டான். நடுத்தர வயது மனிதர் மறைந்த பிறகு பார்த்திபனும் தரனும் கபிலனை பார்த்தார்கள். அவர் தனது மணிக்கட்டில் பொறிக்கப்பட்ட பூச்சியம் எண்ணெய் பற்றி கொஞ்சம் குழப்பமடைந்தார். கபிலன் இந்த மாடியில் எப்படித் தோன்றினார் என்பதை இருவரும் அறிய விரும்பினர். ஆனால் கபிலன் குழப்பத்துடன் பெருமூச்சு விட்டான்.
ஏனென்றால் அவர்கள் தன்முன் நிற்பதை பார்த்து அவர் திடீரென்று ஆச்சரியப்பட்டார். ஒரு தொலைதூர பெருமூச்சுடன் தரன் கபிலனின் தோளில் கையை வைத்தான். சகோ, நீங்க இந்த மாடிக்கு எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சந்திக்கப் போற கஷ்டத்தைப் பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கபிலன் மிகவும் சோகமான முகபாவனையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த தரனை பார்த்தான். தரனின் வார்த்தைகளைக் கேட்டதும் பியாவும் ஆர்வமாக இருந்தாள். சில நிமிடங்களுக்குள் தாரன் எல்லாவற்றையும் விவரித்தார். இந்த மாடியில் தோன்றிய பிறகு தானும் பார்த்திபனும் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். தரை விதிகள் மற்றும் அவரது மணிக்கட்டில் உள்ள விசித்திரமான எண்ணெய் பற்றியும் கபிலனிடம் கூறினார். எனவே அடிப்படையில் நீங்கள் 1000 நெருப்பு எலும்புக்கூடுகளைக் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். தரன் சொல்லிவிட்டு கபிலன் கால்கள் எரிந்து கொண்டிருந்ததால் அருகில் இருந்த ஒரு பெரிய கல்லில் ஏறுமாறு அவசரமாக செய்கை காட்டினார். அந்தக் கல் மட்டும்தான் சூடாக இல்லாத இடம். தரனின் விளக்கத்தைக் கேட்ட பிறகு கபிலனின் முகபாவனை கொஞ்சம் கடுமையாக இருந்தது. பார்த்திபன் மற்றும் தரனைப் போலல்லாமல் அவருக்கு தீ எதிர்ப்பு என்ற செயலற்ற திறன் இருந்ததால் வெப்பநிலையைப் பற்றி அவர் கவலைப்படவில்லை. அதனால்தான் அவர் வியர்வை சிந்தும் அவர்களைப் போல இல்லை. பியா ஒரு நெருப்பு பீனிக்ஸ் பறவை என்பதால் அதிக வெப்பநிலையால் அவள் பாதிக்கப்படவில்லை. முக்கிய பிரச்சினை நெருப்பு எலும்புக்கூடுகளைக் கண்டுபிடிப்பதுதான். பியாவின் உதவியுடன் கபிலன் அவர்களை எளிதாகக் கொல்ல முடியும். ஆனால் இவ்வளவு பெரிய தரையில் அவர்களைக் கண்டுபிடிப்பது ஊசிகளைக் கண்டுபிடிப்பது போன்றது. தரனும் பார்த்திபனும் கூட ஒரு வாரம் முழுவதும் இந்த மாடியில் சுற்றித் திரிந்த பிறகுதான் 300க்கும் மேற்பட்ட நெருப்பு எலும்புக்கூடுகளைக் கண்டுபிடித்தார்கள். மறுபுறம் பார்த்திபன் பெருமூச்சுடன் தலையை ஆட்டினான். இப்போதுதான் அவன் கபிலன் ரேங்கையும் அதன் விளைவையும் உணர முயன்றான். அவனுக்கு எதுவும் புரியவில்லை. நான் என்ன எதிர்பார்த்தேன்? கசப்பான புன்னகையுடன் அவர் கணினி மதிப்பீட்டு முடிவை பார்த்தார். பெயர் கபிலன் ஓஹான். இனம் மனிதன். சிறப்பு கேள்விக்குறி. காரணத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். ஏற்றுகிறது. மேலும் தகவல்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. இலக்கு கலைப்பொருளை மறைக்கும் உயர்தர இருப்பை அணிந்துள்ளார். பார்த்திபன் யோசித்துக் கொண்டிருக்கும்போதே தரன் கபிலனை பார்த்தான். சரி, என்ன திட்டம்? சிறிது நேரம் யோசித்த பிறகு கபிலன் தீவிரமாக பேசினா. எரிமலை குழம்பு ஏரிகளில் இருந்து சில நெருப்பு எலும்புக்கூடுகள் ஊர்ந்து வந்ததாக நீங்கள் சொன்னீர்கள். அருகிலுள்ள எரிமலைக்குச் செல்வது எப்படி? ஒருவேளை அங்கே நிறைய நெருப்பு எலும்புக்கூடுகளைக் காணலாம். பார்த்திபனும் தரனும் கபிலனை கைலை விசித்திரமாக பார்த்தார்கள். வெப்பத்தின் காரணமாக அவர்கள் வியர்த்துக் கொண்டிருந்தனர். அவர் எரிமலையை நோக்கிச் செல்ல விரும்பினார். ஆனாலும் வெப்பநிலை தாங்க முடியாததாக இல்லாததால் அவர்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தவில்லை. இருவரும் இவ்வளவு தாங்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள்.